இந்த மாவட்டம் ஒரு சிறப்பான விஷயம் இந்த மாவட்டத்துல இருக்குது. இது காஞ்சிபுரத்துல வருது. இந்த காஞ்சிபுரத்துல தான் பிறந்திருக்கிறாரு ஒரு மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய துறவி. அவரு ஒரு ராஜா. அந்த ராஜா என்ன பண்றாரு, அவருக்கு ராஜ வாழ்க்கை பிடிக்கவில்லை என்பதால் அவர் துறவியா போயிடுறார், சாமியாரா போயிடுறாராம். அவர் பேர் என்ன தெரியுமா? போதி தர்மர். போதி தர்மர் எந்த மாவட்டம்? காஞ்சிபுரம் மாவட்டம். இந்த பகுதியில பிறந்த ஒரு துறவி, ஒரு பெரிய ராஜா. ஆனா ராஜகுமார அவருக்கு ராஜ வாழ்க்கை பிடிக்காம அவர் துறவியா போயிடுறாரு. அவருதான் ஒரு ஊர்ல எங்க போறாரு, இத்தோட சைனா, ஜப்பான், அதெல்லாம் எங்க இருக்கு, கடல் கடந்த நாடுகளுக்கு போய் அங்க போய் அவரு ஒரு விஷயத்த அந்த ஊர் மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. அது என்ன என்றால் தற்காப்பு கலை. தற்காப்புனா தங்களை பாதுகாத்து கொள்ளும் கலை. யாரா இருந்தாலும் சரி, குழந்தையா இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, யாராவது நம்மளை அடிக்க வந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? தடுத்து நிறுத்திப்போமா இல்ல அடி வாங்கிக்குவோமா? தடுத்து நிறுத்துக்குவோம். அதை விட தற்காப்பு கலை என்றால் அதை எப்படி தடுத்து நிறுத்துவது, ஒருத்தர் அடிக்க வந்தாங்கன்னா அவர்களை எப்படி தடுத்து நிறுத்து ஓட ஓட விரட்டுவது என்பதுதான் தற்காப்பு கலை. அதை நம்ம தமிழ்நாட்டுல சிலம்பம்னு சொல்லுவோம், வெளியூர்ல எல்லாம் கராத்தேன்னு சொல்லுவாங்க, கொபுடோன்னு சொல்லுவாங்க, ஜூடோன்னு சொல்லுவாங்க. எத்தனையோ தற்காப்பு கலைகள் இருக்கிறது. இதையெல்லாம் கத்து கொடுத்தது இந்த ஊர் பகுதியை சேர்ந்த போதி தர்மர் என்ற துறவிதான். அப்ப இந்த ஊர் மக்களுக்கு என்ன இருக்கணும்? அதிகமாக வீரம் இருக்க வேண்டும். வீரம் என்ன இருக்கணும்? வீரம். பொன் விளையும் பூமி மட்டும் இல்ல, இது வீரம் விளைந்த பூமியும் இந்த பகுதியான காஞ்சிபுரமும் உத்திரமேரூர் தான். அப்படிப்பட்ட வீரமான இந்த பூமியில தற்காப்பு கலைக்கு இன்னைக்கு என்ன இடம் இருக்கு? எந்த பள்ளிக்கூடத்திலயா தற்காப்பு கலை சொல்லி கொடுக்கப்படுதாமா? இருக்கா? கிடையாது. ஆனா பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குதா? எங்க இருக்குது? கிடையவே கிடையாது. 4 டாஸ்மாக் கடையை தாண்டி உன் பொண்ணுங்களை அனுப்புவீங்களா? ஐயோ வேணவே வேணாம், வீட்லயே உட்காரு, அதானே. அதை தாண்டி போகணுமா? அதை எதுக்குமா? அங்க போனா கேலி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, ஏதாவது நடக்கும், தேவையே இல்லவா அப்படின்னு வீட்டுல உட்கார். எதுக்கு? பயம். பெண் குழந்தைங்களை பெற்றவர்களுக்கு பயம். தமிழ்நாட்டுல பெண் குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்ல. 2 விதமான கொடுமைகள் நடக்குதாம். பெண்களுக்கு ஒரு கொடுமை, பெண் குழந்தைகளுக்கு ஒரு கொடுமை. தமிழ்நாட்டுல முன்னாடியாவது 4500 பேர் பெண்கள் பாதிக்கப்பட்டாங்க ஒரு வருஷத்துல. இன்னைக்கு அந்த அந்த எண்ணிக்கை எப்படி போயிடுச்சுன்னா 7000 பேருக்கு மேல போயிடுச்சு. அதாவது பெண்களுக்கு பாதிப்பு. ஒண்ணு பெண்களை கொலை செய்வது, இல்ல பெண்களுக்கு வன்கொடுமை செய்வது, பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை, பெண்களை இழுத்துன்னு போய் அவங்கள சீரழிக்கிறது. இப்படிப்பட்ட கொடுமைகளை செய்யக்கூடியது நாளுக்கு நாள் அதிகரித்து இன்னைக்கு 7000 கேஸ் மட்டும் பதிவாயிருக்கு. பதிவாகாத கேஸ் பத்தி யோசிச்சு பாருங்க. பதிவான வழக்குகள் 7000க்கும் மேல. அதே போல இது பெண்கள் மேல் நடக்கப்படும் வன்கொடுமை. பெண்கள்னா நம்ம தானமா? பெண் குழந்தைகள்னா சின்ன குழந்தைங்க. அந்த குழந்தைகள் மேலையும் அடி, உத, குத்து, குழந்தைங்களை கூட்டிட்டு போய் கெடுக்கிறது. ஒருத்தர் 2 பேர் இல்ல, 4-5 பேரு. போதை பழக்கம், குடி பழக்கத்துல ஒரு சின்ன குழந்தை 9 வயசும் பாக்குறது இல்ல, 6 வயசும் பாக்குறது இல்ல. குழந்தைங்கள தனியா நடந்து பள்ளிக்கூடத்துல இருந்து குழந்தைங்க என்ன தனியாதான் வரும். கூட்டின்னு பாட்டி வீட்டுக்கு போற குழந்தையெல்லாம் புடிச்சு இழுத்துன்னு போய் குழந்தைங்களுக்கு எடுத்து குடிச்சவராக்கி பாவம் அந்த குழந்தைங்க. அந்த குழந்தைகள் மேல இன்றைக்கு நடத்தப்பட்ட வன்முறை தமிழ்நாட்டுல எவ்வளவு தெரியுங்களா? முன்னாடி 4000, இன்னைக்கு 6500 கேஸ் மட்டும். நான் சொல்றது பதிவான வழக்குகள். அப்ப பதிவாகாம எத்தனை பேர் அப்பா அம்மா வேணாம் இதை ஏன் வெளில சொல்லணும்? ஐயோ பாவம், ஏற்கனவே நம்ம குழந்தை கஷ்டப்பட்டுச்சு, இதை வேற எதுக்கு கேஸ்க்கு எடுத்துட்டு போனோம்? அப்புறம் பயப்படுவாங்கல்ல, ஐயோ அவன் பெரிய ஆளு, அவங்க நம்மள ஏதாவது பண்ணிட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க புகார் பண்ணா கூட குழந்தைங்களை அடக்கிட்டு வீட்லயே வச்சுக்கிட்டு அதை வெளியே சொல்ல மாட்டாங்க. வெளியில சொல்லாம இருக்கிறது எத்தனையோ வழக்குகள். ஆனா வெளியில பதிவானது 6500 வழக்குகள் குழந்தைகள் மேல், பெண் குழந்தைகள் மேல் மட்டும். இதற்கு ஒரு சட்டமே இருக்குமா? இந்தியால ஒரு சட்டம் இருக்கு. என்ன சட்டம்னா போக்சோன்னு சொல்லுவாங்க, பிரிவென்ஷன் ஆஃப் சைல்டு செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட் சொல்றது. இந்த சட்டத்தின் மூலம் அவங்களுக்கு கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்க முடியும் இந்த சட்டம் மூலம். ஆனா அதை விசாரிக்கிறதுக்கு எத்தனை நீதிமன்றம் இருக்கு தெரியுமா? இப்ப நீங்க ஒரு
பிரச்சனை நடந்துருச்சு, போலீஸ் கிட்ட போய் சொல்லுவீங்க. போலீஸ் என்ன பண்ணும், வழக்கு எடுக்கும். அதை வந்து நீதிமன்றத்தை தானே விசாரணை பண்ணுவாங்க. நீதிமன்றம் போனோம்னா இத்தனை வழக்குகளை விசாரிக்க 50 நீதிமன்றங்களாவது வேணுமா? 50 நீதிமன்றங்கள், கோர்ட் இருக்கணும். இது சாதா கோர்ட்ல போய் பேச முடியாது, ஏன்னா அங்கே ஏகப்பட்ட வழக்கு இருக்குது. இந்த குழந்தைகள் மேல் நடத்தப்படும் வன்முறைகள், பெண்கள் மேல் நடத்தப்படும் இந்த வன்முறைகள், இதற்காகவே எத்தனையோ கேஸ். நான் சொன்னது 6500 பிளஸ் 7000 கேஸ், கிட்டத்தட்ட 15000 கேஸ் இருக்குது. இந்த கேஸ மட்டும் விசாரிக்கிறதுக்கு 50 கேஸ் கோர்ட் இருக்கணும், 50 நீதிமன்றங்கள் இருக்கணும். ஆனா தமிழ்நாட்டுல எவ்வளவு இருக்கு? 20. அப்ப எப்படி போய் நீங்க விசாரிப்பீங்க? ஒரு குழந்தைக்கு இன்னைக்கு தப்பு நடக்குது, தண்டனை இன்னும் ஒரு 2 மாசம் 3 மாசத்துல கொடுக்கணும். அந்த குழந்தை வளர்ந்து பெருசாகி ஒரு 10 வருஷத்துல கொடுப்பீங்க. அது வரைக்கும் அந்த தப்பு செஞ்சவன் எதிர்க்கே தான் நடமாடின்னு இருப்பான். எவ்வளவு கொடுமை அந்த குழந்தைக்கும் அந்த குடும்பத்துக்கும். இன்னைக்கு கேஸ எப்படி வாதாடணும்? நீதிமன்றம் போனோமா, 6 மாசத்துல அவன் தப்பு செய்தானா இல்லையா என்று கண்டுபிடித்து ஆதாரங்களை கொண்டு வந்து சமர்ப்பித்து அந்த குழந்தைங்களுக்கு நியாயம் வழங்கணும் இல்லையா? அதுதானே நீதி. அதை விட்டுட்டு 10-15 வருஷம் ஒரு கேஸ் இழுப்பாங்களா? ஆனா இப்ப தமிழ்நாட்டுல சில கேஸுங்க சீக்கிரமாவே முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு எத்தனையோ நம்ம ஜட்ஜ் அம்மாங்க இருக்காங்க, நீதியரசர்கள் அம்மாக்கள் வந்து இதுக்கு நல்ல தீர்ப்பு வழங்கி இருக்கிறாங்க. ஆனா 7000 கேஸ் 10,000 கேஸ்க்கு மேல பெண்டிங்ல இருக்க வழக்கு இன்னும் விசாரிக்கப்படவே இல்லை. அப்படின்னா என்ன நம்ம பண்ணணும் தாய்மார்கள்? இத முளையிலே தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் பெண் குழந்தைங்களுக்கு வீரத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். பள்ளிக்கூடத்துல கணக்கு பாடம், அறிவியல் பாடம், தமிழ் பாடம், ஆங்கில பாடம் சொல்லி தர மாதிரி தற்காப்பு கலைகளையும் சொல்லி கொடுக்க வேண்டும். சொல்லி கொடுக்கணுமா இல்லையா? எத்தனை கிளாஸ் வச்சிருக்கிறோம், அதுல குழந்தைகளுக்கு எப்படி தங்களை பாதுகாத்து கொள்வது என்ற விஷயத்தையும் பள்ளிக்கூடத்தில் நாம அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை கண்டிப்பாக செய்தால்தான் நம்ம பெண் குழந்தைகள் பாதுகாப்பா இருக்கும். உங்க எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் பெண் குழந்தைகள்லாம் இருக்கும். நம்ம என்ன சொல்லுவோம், 6 மணிக்குள்ள வீட்டுக்கு வா, 5 மணிக்குள்ள வீட்டுக்கு வா, வெளில போவாத, ஃப்ரெண்ட்ஸோட போவாத, அப்பாவோட போ, அம்மாவோட போ. இதானே? எவ்வளோ ஸ்ட்ரிக்டா இல்லையா? நீங்களா இல்ல வாங்க 10 மணிக்கு வாங்கன்னு சொல்லுவீங்களா? எப்ப சொல்லுவீங்க பொண்ணு குழந்தைங்களுக்குலாம்? சீக்கிரம் வாமா, லேட்டா வாங்க, வரக்கூடாது, எங்களுக்கு பிடிக்காது, அப்பாக்கு பிடிக்காது, தாத்தாக்கு பிடிக்காது சொல்லுவீங்களா இல்லையா? பாதுகாப்பு இல்ல தானே? 10 மணிக்கு வரைக்கும் வந்துன்னா நமக்கு பக்குன்னு இருக்கும். ஐயோ எப்படா வருது? பஸ் ஸ்டாண்ட்லயே போய் நின்னுக்குவாங்க பாதி அப்பாங்க. நின்று அந்த பொண்ணு பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கும் போதே வண்டியில சைக்கிள்லயோ பைக்லயோ கூட்டிட்டு வீட்டுக்கு வருவான். அந்த அளவுக்கு பயமா இருக்கும், தனியா நடந்து வரதுக்கு பயம்.